கிறிஸ்மஸ் காலங்கள் என்றாலே ஒரு மகிழ்ச்சியான காலங்கள். இந்த மாதம் முழுவதுமே வீடுகளிலே ஸ்டார், கிறிஸ்மஸ் மரங்கள், அலங்கரிப்புகள், பண்டிகைக்கான ஆயத்தங்கள் முதல் நாளிலிருந்தே அவரவர்கள் சபைகளிலிருந்து கிறிஸ்மஸ் தாத்தா பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். உற்சாகம் ஆரம்பித்து விட்டது. இதன் நடுவிலே இந்த கிறிஸ்மஸை குறித்த ஒரு முக்கியமான காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். லூக்காவின் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். காபிரியேல் தூதன் மரியாளுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கிறதை பார்க்கிறோம். கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று காபிரியேல் தூதன் சொல்லுகிறதை இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை ஒருவேளை ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக, மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தது. அன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த மரியாள் அவர்களுக்கு இந்த வார்த்தை புரியவில்லை. சிறு பெண், ஒரு கன்னிகை, திருமணத்திற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஒரு அருமையான வாலிப பெண். ஆகவே அவளுக்கு அது புரியவில்லை. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று கலங்கி கொண்டிருந்த பொழுது மறுபடியும் காபிரியேல் தூதன் செய்தி சொல்லுகிறார். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடவுளின் தாயார் என்கிற ஒரு சிறப்பான அந்தஸ்து உனக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஆசீர்வாதமான ஒரு காரியம். கிறிஸ்தவத்தின் அடிப்படை தத்துவங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் 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 என்றே இன்றைக்கு உலகம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்து மக்கள் இப்படி ஓடலாம். நீங்களும் நானும் சற்று நின்று நிதானித்து இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே வேதம் நமக்கு கற்றுத்தருகிற சத்தியத்தை கவனமாய் நாம் கற்றுக்கொள்வோம். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் அல்லது ஒரு காரியம் வெளிப்பட்ட உடனே அல்லது சொல்லப்பட்ட உடனே நமக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷப்படுகிறோம், நல்லது. ஆனால் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை அல்லது சொல்லப்படுகிற அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள நிறைய தடைகள் நமக்கு வருகிறது. நிறைய தடைகள் வருகிறது. பூமி அனைத்தையும் ரட்சிப்பதற்கு பாவ பரிகாரமாக கடவுளே மனிதனாக அவதரிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. காலங்கள் நிறைவேறும் பொழுது கன்னியின் வயிற்றிலே அவர் அவதரித்து மனிதனானார். இந்த நிகழ்வு பூமி அனைத்திற்குமே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆகவேதான் கிறிஸ்துமஸை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் மட்டுமா? இல்லை இல்லை, எல்லாருடைய உள்ளத்திலும் கிறிஸ்துமஸ் என்றால் ஒரு மகிழ்ச்சி தான், ஒரு மகிழ்ச்சி. வியாபார நிறுவனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவர் அல்லாத வியாபார நிறுவனங்களும் இந்த மாதம் முழுவதும் ஸ்டாரால் தங்கள் கடைகளை, தங்கள் வியாபார ஸ்தலங்களை அலங்கரித்திருக்கிறார்கள், குடில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கிறிஸ்து பிறப்பின் காட்சிகளை எல்லாம் டிஸ்பிளே செய்கிறார்கள் வியாபார நிறுவனங்கள். காரணம், இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே
நல்ல வியாபாரம் நமக்கு ஆகும் என்றுதான். அதில் தவறொன்றும் இல்லை. எல்லாருடைய உள்ளத்தும் மகிழ்ச்சியால் நிரம்புகிற ஒரு நிகழ்ச்சி தான் கிறிஸ்மஸ். நம்முடைய உள்ளத்திலும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. இயேசு பிறந்தார் என்கிற அந்த செய்தி அவ்வளவு இனிமையான செய்தி. இதோ பூமி அனைத்திற்கும் ஒரு நற்செய்தி என்றுதான் மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் சொன்னார்கள். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் மேல் பிரியமும் உண்டாவதாக. மனுஷர்கள்னா கிறிஸ்தவர்கள் மட்டும் அப்படி போடலை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்கள் மேலும் ஆண்டவருடைய பிரியம் உண்டாயிற்று. மகிழ்ச்சியான செய்தி. இயேசு, அதாவது கடவுள், காணக்கூடாத தெய்வம், ஒருவரும் கண்டிராத தெய்வம், காணக்கூடிய உருவத்திலே இயேசு என்கிற பெயரிலே நம்மில் ஒருவரை போல இந்த உலகத்திலே பிறக்கப் போகிற நிகழ்வு தான் கிறிஸ்மஸ். அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிற அந்த நிகழ்வு ஆசீர்வாதமான அந்த நிகழ்ச்சி, அனைவருக்குமே மகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அது இந்த பூமிக்கு வருவதற்கு எத்தனை தடைகள் பாருங்கள். முதல் தடை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அந்த முதலாவது தடையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை 19வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தார். முதல் தடை பாருங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உள்ளுக்குள்ளே முதல் தடை. அதே எப்படி திருமணத்திற்கு முன்னாலே அவள் கர்ப்பமானாள். இது ஒருவேளை வேறு யாராவது இருந்தால் அதை வெளியே பப்ளிசிட்டி பண்ணி அதை கேவலப்படுத்தி விடுவார்கள். யோசேப்பு நீதிமான், ஒரு நல்ல மனுஷன். அதனால் அவர் யோசித்தார், சரி இதை வெளியில் தெரியாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட நினைத்தார். பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தமாகவோ அல்லது சொப்பனத்தின் மூலமாகவோ அல்லது தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாகவோ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற நன்மையான காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நமக்கு வருகிற முதல் தடை இதுதான். நமக்குள்ளே தடைகள் வரும். நம்முடைய மனதே நிறைய நேரம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கும். ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம், வருடத்தின் முதல் நாள் அதை வைத்து ஜெபிக்கிறோம். அது ஏதாவது ஒரு ஊழியக்காரர்கள் நமக்காக ஜெபிக்கும் பொழுது தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் ஒரு வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த வசனம், அதில் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் அடைந்து கொள்ள முடியாதபடி நம்முடைய மனமே நமக்கு விரோதமாய் தடையாய் வருகிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவனுடைய வீட்டார் தான். நம்முடைய சரீரத்தின் அவயவங்களே, நம்முடைய சிந்தனைகளே பல நேரங்களில் ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. இதெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் நடந்துருமா? இதான் ஆசீர்வாத தடைகள். கிறிஸ்மஸ் காலங்களில் மரியாள் யோசேப்பு இந்த குடும்பத்தில் வந்த முதல் தடை அதுதான். நீங்களும் நானும் கூட இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சிந்தனைகள் தடையாக இருக்குது, நம்முடைய எண்ணங்களே தடையாக இருக்குது, அவிசுவாசமான எண்ணங்கள். முதலாவது ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசமான எண்ணங்கள் என்னை விட்டு விலகச் செய்தார்கள். பெத்த மகன் சாசு பிடித்து அலக்களிக்கிறது,
சுகமே ஆக மாட்டேன் என்கிறது. அந்த மனிதர், அந்த தகப்பன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து, தகப்பனை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன பொழுது இந்த தகப்பன் உடனடியாக ஆண்டவரிடத்திலே சொன்னார், விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி. அது என்ன, விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டார், அப்புறம் என்ன அவிசுவாசம்? இதாங்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. நாம் ஜெனரலாக முதல்ல எடுத்த உடனே நம்ம விசுவாசிக்கிறோம், வசனத்தை நம்புகிறோம், பிரசங்கங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம், தீர்க்க தரிசனங்களிலே நம்ம அற்பமானவைகளை அதை அற்பமானதாக எண்ணாமல் நலமானவைகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் அது நிறைவேறுமா நிறைவேறாதா என்கிற நிலைமை வரும்பொழுது நமக்குள்ளே அவிசுவாசம் எட்டி பார்க்கிறது. அதை இந்த தகப்பன் அறிக்கை இடுகிறார், விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நான் பல நேரங்களிலே ஆசீர்வாதங்களை ஆரம்பத்தில் நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நான் என்னுடைய அவிசுவாசமே அதற்கு தடையாய் வந்து விடுகிறது. என்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் காரியங்களிலிருந்து எங்களுக்கு வேத பாடங்களை கற்றுத்தர ஆரம்பித்திருக்கிறீரப்பா. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் எங்களுடைய அவிசுவாசமான எண்ணங்களே எங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது என்பதை இந்த நாளிலே நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் உம்முடைய வல்லமையினாலே நிறைத்து விசுவாசத்திலே உறுதிப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும், எங்கள் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். அவிசுவாசம் உள்ளவன் ஆண்டவரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று யாக்கோபு எழுதுகிறாரே. நாங்கள் எடுத்த உடனே விசுவாசிக்கிறோம்ப்பா, ஆனாலும் எங்கள் அவிசுவாசம் நீங்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதிங்கப்பா. இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே உடைய வசனத்தின் ஆசீர்வாதங்களை இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே தடையாய் நின்று கொண்டிருக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், அந்த அவிசுவாசம் என்கிற தடைகள் முற்றிலுமாய் நீங்கி எங்களுக்குள்ளே கடந்து வர உதவி செய்தீர்கள். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.